உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு வரைவு ஒண்ணு வெளியிட்டார், மேனிபெஸ்டோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய திட்டங்கள்லாம் நாங்க பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்ப பேசும்போது கூட நமக்கு இங்க சொன்னோம், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னு. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை அல்லது பாகுபாடுகளை களைவதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? முதலில் நாங்க ஒரு சாதி கணக்கெடுப்பு எடுத்து யாரும் சிறுபான்மையினர் இல்லை, எல்லா விதத்திலையும் நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்போம். யாரை நீங்க சிறுபான்மையினர் கம்மியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாதா? எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். வளங்கள் நம் அனைவருக்கும், இந்த நாட்டின் காற்று அனைவருக்கும், தமிழ்நாட்டின் காற்று. இதுல எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னாருக்கு இன்னது அப்படின்னு கிடையாது. ஜாதி கணக்கெடுப்பு முதல்ல எடுத்து அதற்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த பிரதிநிதிகள் எங்கள் சார்பாக செயல்படுவார்கள். ஒரேடியா நம்ம ஓவர் நைட் ஒரு ஜாதி ஒழிப்பை நம்ம பண்ணணும்னா let us talk reality, உண்மையை பேசுவோம். அது முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அதை மெதுவாக களைந்து எல்லாம். அதனாலதான் நாங்க மகத்தான மருத்துவம், எல்லோருக்கும் சமமான கல்வி, பிள்ளைகளை ஒரு ஜாதி பெயரை சொல்லி அவர்களை ஒரு கூட்டில் அடைப்பது, இது எல்லாத்தையும் நாங்க எல்லாருமே, எங்க பிள்ளைகளும் சரி, நானும் சரி, மத்த வேட்பாளர்களும் நாங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அண்ட் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். அந்த ஜாதி அடிப்படையிலான ஜாதி வேறுபாடுகள், அதன் அடிப்படையிலான எந்தவித பிரச்சனைகளும் தலை நிமிர்த்தாது. அதை நாங்கள் ஒடுக்கி கொண்டு வந்து எல்லோரும் சமம். ஒரு கல்லூரியில் எல்லாரும் சேர்றாங்கன்னா எல்லோரும் சமம். இந்த ஒரு பிள்ளைக்கு இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்ல நீ இருக்க கூடாதுன்னு ஜாதி பெயரை சொல்லி தனியா ஒரு ஹாஸ்டல்ல போய் வைக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய அவலம். அந்த காரணத்துக்காக வைக்கல, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும், அவங்கள நிறைய வளர்த்தெடுக்கணும்ங்கறது எண்ணத்துல தான் வச்சாங்க. அவங்க தனியா வைக்கணும்ன்ற எண்ணத்துல பண்ணல. அது தப்பான குற்றச்சாட்டு. நான் இல்ல நீங்க என்னுடைய கருத்தை நான் சொல்றது பிள்ளைகளுடைய மனசில் இருந்தே அந்த எண்ணத்தை எடுக்க. சரி, ஓகே. நாம் தமிழர் வந்தா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாங்க கண்டிப்பா செய்வோம். ஓகே. இப்ப நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணீர் பற்றாக்குறைக்குன்னு 2 கட்சிகளுக்கும் நம்ம கேட்டோம். நாம் தமிழர் கட்சி இந்த தண்ணீர் பற்றாக்குறை போக்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடவடிக்கைனா நான் சொல்றது போராட்டம் அந்த மாதிரி. நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீர் மேலாண்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற என் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பீங்க. தயவு செய்து நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதா? கழிவு நீர் அதற்குள்ள செல்லுது, வரத்துல போல. நீர்நிலை தூர்வாரப்படலாம். எந்த ஆட்சியை சொல்றீங்க? திமுகவையா அதிமுகவையா? திமுக சொல்றீங்களா அதிமுக சொல்றீங்களா? இல்ல அண்ணன்ட்ட வரேன் மேடம், நீ தொடர்ந்து பேச டைம் இல்ல. மன்னர்கள் காலத்திலேயே இந்த நீர்நிலைகளுடைய மேம்பாடு மேலாண்மை நடந்திருக்கிறது. இல்ல அது தெரியும் மேடம், அது தெரியும். அது வேணாம். மன்னர் காலம்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன போராட்டம் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க மேடம். போராட்டம் இதுதான். மணல் கொள்ளைகளை எடுத்து போற பாராட்டம் என்ன? அந்த ஆத்துப்படுகையில இருந்து தானே எல்லாமே போகுது. சும்மா கருவேல மரங்களை நோண்டி விட்டுட்டு கையால சுரண்டுனா மாதிரி தூர்வாரிட்டேன்னு சொல்றதை எதிர்த்து நாங்க போராடி இருக்கோம். நாங்க எங்க வரைவுல நாங்க சொல்றோம், ஒண்ணு காவிரி கூட்டுநீர் திட்டம், இன்னொன்னு முல்லை பெரியார் என்னவாயிற்று? மலையாளிகள் எல்லாம் கூடி நின்னாங்கல்ல, நம்ம கூடி நின்னோமா? முல்லை பெரியார் நீருக்காக நாம எல்லாரும் கூடி நின்னோமா? பேபி அணை போராட்டம் நடத்துறாங்களே மேடம். போராட்டம் நடத்துறதுங்க தீவிரங்க. நான் கேக்குறது ரெண்டு மாநில பிரச்சனை எப்படி ஒரு நாள் நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு நாள் நைட்ல பண்ணிட முடியுமா? கேரளாவுக்கு சென்றபோது சிபிஎம் அவங்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி மலையாளிகளாக நின்றார்கள். அது நமக்கு தெரியணும், நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேபி அணையை சீர்படுத்த வேண்டும் என்பதையே தடுத்து நிறுத்தினாங்க. 10 மரத்தை தூக்குனாங்க நமக்கு தண்ணி வரதுக்காக. அந்த ஆபீசரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அது தெரியுமா மேடம்? ஓகே பண்ணதுக்காக. ஓகே, தேங்க்யூ.